ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெரோ பாயிண்ட்ஸோட சில அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, ப்ரோ நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். என்னோடய ரெஃபரல் லிஸ்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறது, என்னோடய டீமில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெவல் எப்படி வந்து நம்ம லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க தான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 3 கோடு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. தென் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெவல் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. தென் நீங்கள் எந்த பிளான் இருக்கீங்களோ அந்த பிளானோட லெவல் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கஸ்டமர் பிளானில் இருக்கேன். கஸ்டமர் லெவல் லிஸ்ட்டு கிளிக் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லெவலில் நான் எத்தனை பேர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேனோ எல்லாமே காட்டும். அவங்களோட பேக்கேஜிங் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இங்கே 1100 அப்படின்னு காட்டும். லெவல் 2க்கு ஸ்விட்ச் பண்ணணுன்னா இங்கே மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா லெவல் 2. லெவல் 2ல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஐடி வந்து ஆக்டிவேட் ஆச்சா இல்லையா அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் தான் லெவல் 3. லெவல் 3ல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். லெவல் 4 அது போல் தான். லெவல் 10 வரைக்கும் உங்களுக்கு இங்கே காட்டும். சரிங்களா? கைஸ், அப்டேட் நம்பர் 2 என்னென்னா, ப்ரோ எனக்கு இபின் வந்துருச்சு, நான் வந்து என்னோடய ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். பட் நான் என்னோடய ஐடி வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையான்னு நான் எப்படி வந்து பார்க்குறது, எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணால் உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு 3 கோடு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே இதில் 3வது ஆப்ஷனாக பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேட்டில் இருக்கா டீஆக்டிவேட்டாக இருக்கான்னு இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஆக்டிவேஷன் இருக்கா, நம்ம ஜாயின் பண்ண டேட்டு, கஸ்டமர் பிளானு, உங்களோட எம்பி ஐடி முதல் கொண்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா? இது வந்து அப்டேட் நம்பர் 2. கைஸ், அப்டேட் நம்பர் 3 என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ண உடனே லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து மாடிஃபை பர்சனல் டீட்டெயில்ஸ், இது கிளிக் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இது கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அப்புறம். ஓகேங்களா? தேர்டு வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு, இது கொடுத்து கம்பல்சரி உங்கள் பாஸ்வேர்டை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுங்கள். நியூ பாஸ்வேர்ட் மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரியாக பாஸ்வேர்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லையும் செகண்ட் பாக்ஸ்லையும் ஒரே மாதிரியாக பாஸ்வேர்டு கொடுத்து சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஐடி வந்து லாகின் ஆக மாட்டேங்குது சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த காமன் பாஸ்வேர்டு 224466 அந்த பாஸ்வேர்டை விடாதீங்க. ஐடி லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி தரீங்களா, உங்களோட டவுன்லைனுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. கைஸ், அப்டேட் நம்பர் 4 என்னென்னா, நம்ம எப்படி ப்ரோ கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே இங்கே டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் கொடுத்தோடனே 2 ஆப்ஷன் காட்டும். இதில் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே மேலே டாப்பிக்கில் என்ன கொடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, இப்போ சில பேருக்கு பின் வராட்டி இருக்கலாம், ப்ரொஃபைல் அப்டேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், பேமெண்ட் இஷ்யூ இருக்கலாம், இந்த மாதிரி உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு டாபிக் இருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி டாபிக் இல்லைனா அதர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் ஐடி, நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்த உடனே மேக்ஸிமம் 2 to 4 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். உங்களுக்கு வந்த ரிப்ளைவை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, அதே போல் டூல்ஸை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே வியூ கம்ப்ளைண்ட் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டுக்கான ரிப்ளை வந்து இங்கே தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து 4th அப்டேட். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.